வெல்கம் டு எக்ஸாம் ரேலி. திஸ் இஸ் பார்த்த சாரதி. ஸோ லாஸ்ட் வீடியோவில் வந்து ரீசனிங்கை அப்கமிங் பேங்க் எக்ஸாம்ஸில் எப்படி அப்ரோச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த வீடியோ பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தா, எக்ஸாம் ரேலியோட சைட்டில் நாம் ஒரு ஸ்பீட் டெஸ்ட் எடுத்து பார்க்க போகிறோம் IBPS PO-க்காக. ஓகேவா? ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஸோ கூகுளில் போயிட்டு எக்ஸாம் ரேலி அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணிங்கன்னா வந்து எக்ஸாம் ரேலி வரும். ஸோ அதோட கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் வச்சுருக்கேன், எக்ஸாம் ரேலியோட சைட்டு லிங்க்கும். ஸோ அதை செக் பண்ணிக்கோங்க. தென் வந்து இப்படி கிளிக் பண்ணோன்னே இதுதான் வந்து எக்ஸாம் ரேலியோட இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். ஸோ அதில் டாபிக் டெஸ்ட்டு, ஸ்பெஷல் மார்க் டெஸ்ட்டு, அதர்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ எக்ஸாம்ஸ்க்கு ஒவ்வொரு எக்ஸாம்ஸ்க்கும் எல்லா மார்க்ஸும் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ IBPS PO-லாம் வந்து 6 மார்க்ஸ் வந்து அன்லாக் பண்ணியிருக்காங்க. ஸோ அவைலபிளாக இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். ஸோ இதெல்லாம் இதில் தென் இப்போ நம்ம ரேலி ஸ்பீட் டெஸ்ட் அதை வந்து பார்க்க போகிறோம். ஸோ அது வந்து எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தா, இன்டர்ஃபேஸோட ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா அதர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்கும். ஸோ அந்த டேப்குள்ளார ரேலி ஸ்பீட் டெஸ்ட் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ இப்படி ஓப்பன் ஆகும். அதில் குவான்ஸு, ரீசனிங் சொல்லிட்டு இருக்கும். ஸோ அதை ரீசனிங் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ ரீசனிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா இப்படி RRB கிளர்க்கு, PO, IBPS கிளர்க் அண்ட் IBPS PO இருக்கும். ஸோ IBPS PO தான் நம்ம இப்போ போட்டு பார்க்க போகிறோம். ஸோ அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும். ஸோ கிட்டத்தட்ட வந்து 9 செட்ஸ் வந்து அன்லாக் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ நீங்கள் அதை செக் பண்ணி பாருங்கள். ஒவ்வொரு செட்டும் வந்து எக்ஸாம் லெவலில் எக்ஸாக்டாக இருக்கும். ஸோ அந்த கொஷின்ஸ் எல்லாம் நான் சொல்லியிருந்தேன் ஆல்ரெடி, ப்ராக்டிஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ அதெல்லாம் போய் போட்டு பாருங்கள், எவ்வளோ டைம் கன்சியூம் ஆகுது, இன்னும் எவ்வளோ நம்ம இம்ப்ரூவ் பண்ணோம். ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள். 9 மார்க்ஸ் வந்து ஸ்பீட் டெஸ்ட் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ இது வந்து மிஸ்லேனியஸ் பார்ட்ஸ் மட்டும்தான் இருக்கும் இதில். ஓகேவா? சீட்டிங் பஸ்ஸில் இருக்காது. ஸோ மிஸ்லேனியஸ் பார்ட்ஸ் வந்து இருக்கும். வந்து ஸ்டார்டிங் வந்து 12 கொஷின்ஸ்லேருந்து அப் டு 15 கொஷின்ஸ் வரைக்கும் ஆல்டர்னேட்டிவாக இருக்கும் உங்களுக்கு. ஓகேவா? சரி, ஓகே. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு செட்டை போட்டு பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். நாம் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ வந்து ஐட்டம் கொடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ இப்படி தான் இருக்கும். ஸோ ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து இப்போ கோடிங் டிகோடிங் வந்து எடுத்தோன்னே இருக்குது. ஸோ கோடிங் டிகோடிங்கில் இப்போ வந்து வாட் இஸ் த கோட் ஃபார் த பேர்ட் போட்டிங் இன் த கிவன் கோட் லாங்குவேஜ். ஸோ போட்டிங் எங்கே இருக்குது அப்படின்னு நம்ம பார்ப்போம். போட்டிங் வந்து ஸோ இங்கே இருக்குது. ஸோ போட்டிங் அண்ட் தென் இங்கே ஒரு போட்டிங் இருக்குது. ஸோ அந்த ஆப்ஷன் என்ன வரும்? ஸோ இதுக்கு ரெண்டும் காமனாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா QB. ஸோ QB தான் வந்து இதுக்கு ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட்டு DX. ஸோ DX எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தா, ஸோ இதில் தான் DX இருக்குது. DX வேறு எங்கேயாவது இருக்கா அப்படின்னு செக் பண்ணணும். DX வேறு எங்கேயும் இல்லை. ஸோ அப்போது இதில் இருக்கிற ஒன்று தான் வரணும் ஆன்சராக. ஸோ FI இருக்கா? FI இருக்குது. அது என்ன மவுண்டெயின் போயிடுது. அடுத்து வந்து DX இல்லை. ஸோ LV அவைலபிளாக இருக்குது. ஸோ அதுக்கு என்ன ஹைக்கிங், ட்ரையல், ஃபயர். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ட்ரையல் காமனாக இருக்குது. ஸோ LVயும் வராது. MT வேறு எங்கேயாவது இருக்கா அப்படின்னு செக் பண்ணால் MT இல்லை. ஸோ அப்போது மவுண்டெயின் அண்ட் ட்ரையல் கேன்சல் ஆகிடும். ஹைக்கிங் அண்ட் ஃபயர் இருக்கும். ஸோ இது ரெண்டில் தான் ஏதோ ஒன்று ஆன்சர். ஸோ ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஹைக்கிங், மவுண்டெயின், ஃபயர். ஸோ ரெண்டுமே கொடுத்துருக்காங்க. அப்போது எய்தர் ARC. கரெக்டாக? ஓகே. ஸோ இப்படி தான் வந்து கோடிங் டிகோடிங் அப்ரோச் பண்ணணும். மவுண்டெயின் கேம்பிங். ஓகே, ஸோ மவுண்டெயின் எங்கே இருக்குன்னா நம்ம ஃபஸ்ட்டே பார்த்துட்டோம். மவுண்டெயின் இங்கே இருக்குது. ஸோ அதுக்கு FY வரணும். ஓகே, அடுத்து கேம்பிங் இங்கே மட்டும்தான் இருக்குது. ஸோ ட்ரையல் வந்து இங்கே அவைலபிளாக இருக்குது. போட்டிங் ஸோ தேர்ட் ஸ்டேட்மெண்ட்டில் இருக்குது. பேலி ஃபஸ்ட்டில் இருக்குது. ஸோ கேம்பிங்கிறது அது மட்டும்தான் இருக்கணும். ஸோ LV கேன்சல் ஆகிடும், QB கேன்சல் ஆகிடும், ZN கேன்சல் ஆகிடும், HV மட்டும் இருக்கும். ஸோ அப்போது FY HV. ஓகேவா? FY HV. ஸோ இதுதான் வந்து இதுக்கு ஆன்சர். நெக்ஸ்ட்டு, ஸோ வாட்டர் டேங்க் இஸ் கோடட் as JMBB. ப்ரைஸ் ஹைக்கிங் இஸ் கோடட் as MTWZ. ஸோ SXDX. ஓகே, SX எங்கே இருக்குது? ஸோ SX இங்கே இருக்குது. ஓகே, ஸோ SXயில் வந்து என்னென்ன இருக்கலாம் அப்படின்னு பார்த்தா, ரிவர் ஆல்ரெடி இருக்குது. ஸோ SX வேறு எங்கேயும் இல்லை. ஸோ ரிவர் ஆல்ரெடி போயிடுச்சு. ஸோ வாட்டர் இல்லை. ஃப்ளோ வேறு எங்கேயாவது இருக்கா? ஃப்ளோவும் இல்லை. ஸோ போட்டிங் இங்கே இருக்குது. ஸோ வாட்டர் அண்ட் ஃப்ளோ. ஸோ அதில் தான் வாட்டர் வந்து இங்கே கொடுத்துட்டாங்க JMன்னு. அப்போ ஃப்ளோக்கு தான் வந்து SXை நம்ம எடுக்கணும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து DX. ஸோ DX எங்கே இருக்குது? ஆல்ரெடி பார்த்தோம். ஸோ DX வந்து இங்கே தான் இருக்குது. ஸோ DX அண்ட் MT ரெண்டுமே பார்த்தோம் இல்லையா? ஸோ DXை வந்து ஹைக்கிங் சொல்லிட்டாங்கன்னா அப்போ MTக்கான இது தானே ஃபயர். ஸோ அப்போது ஸோ வந்து MTக்கு வந்து ஹைக்கிங் அப்படின்னு சொல்லிட்டாங்க.
dx வந்து ஃபயர். ஸோ அப்போ ஃபயர் ஃப்ளோ, அதுதான் ஆன்சர். ஸோ ஃபயர் ஃப்ளோ. ஓகே. ஸோ இப்போ பிளட் ரிலேஷன் சால்வ் பண்ணலாம். ஸோ பிளட் ரிலேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எடுத்த உடனே வந்து ஃபுல்லாக வந்து ஒரு ஓவரி பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஸோ பிளட் ரிலேஷன் வந்து ஃபஸ்ட்டு இனிஷியலாக எப்படி ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா, ஸோ ஃபஸ்ட் லைன் பாருங்கள். M is the brother-in-law of K who is an unmarried person. ஓகே. M வந்து brother-in-law of K who is unmarried person. ஓகே. ஸோ அடுத்த லைனில் பார்த்தீங்கன்னா D வந்து டாட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ வேற எங்கேயாவது K or M வருதா அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். ஸோ E is the mother-in-law of K's sister. ஸோ கேக்கு ஒரு சிஸ்டர் இருக்காங்க, அவங்க தான் வந்து ஈயோட மதர்-இன்-லா. ஈ தான் வந்து அந்த கேக்கு மதர்-இன்-லா. ஓகேவா? ஸோ எம்மோட அவங்க பேரண்ட்டாக இருப்பாங்க. கரெக்டாக? ஓகே. ஸோ அடுத்து வேறு ஏதாவது இருக்கான்னு கேட்டால், இங்கே வந்து ஏ இஸ் த நெப்யூ ஆஃப் கே ஹூ இஸ் நாட் அ மேல் மெம்பர். ஸோ ஏ வந்து கேவோட நெஃப்யூ அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அப்போது இவங்களுக்கு தான் அவங்க இதாக இருப்பாங்க. நெஃப்யூனா வந்து பையன், நீஸ்னா பொண்ணு. ஓகேவா? ஸோ நெஃப்யூக்கு வந்து இது. ஸோ இவங்க மேல் மெம்பர்னா அப்போ ஃபீமேல். ஓகே. ஸோ இப்போது ஏவை வச்சு அடுத்து என்ன இருக்குது? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பி இஸ் த மதர் ஆஃப் ஏ who has a sister. ஓகேவா? ஸோ பி வந்து ஏவோட மதர்னு சொல்லிட்டாங்க. தென் பி இஸ் த ஃபாதர்-இன்-லா ஆஃப் பின்னு இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி தான் கம்பைன் பண்ணி நீங்கள் பார்க்கணும். தனித்தனியாக வந்து இது இனிஷியலாக ஒரு ஸ்டேட்மெண்ட் வச்சுட்டு அடுத்த ஸ்டேட்மெண்ட் வச்சிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வராது. சரியா? ஸோ டி இஸ் த கிராண்ட் டாட்டர் ஆஃப் பி. ஸோ பியோட கிராண்ட் டாட்டர் தான் வந்து டி. ஸோ இதுதான் வந்து இதுக்கான ஆன்சர். ஓகேவா? ஹூ அமங் த ஃபாலோயிங் பர்சன் ஹஸ் எம் ஆஸ் எ ஃபாதர். ஸோ எம் வந்து ஃபாதராக யார் யாருக்கு இருக்காங்கன்னா ஏ அண்ட் டி. ஸோ ஏ அப்புறம் டி, அப்போ ஒன்லி 1 and 2. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து அதுக்கான எக்ஸ்பிளனேஷன். ஸோ அதை தான் வந்து நாமளும் போட்டிருந்தோம். கரெக்டாக? பிஇ எம்பி கே ஏ அண்ட் டி. ஓகே. ஸோ ஹவு இஸ் பி ரிலேட்டட் டு இ? ஸோ பி வந்து ஈயோட ஹஸ்பண்ட். ஓகே. நெக்ஸ்ட், how many male members are there in the given family? ஸோ அதில் பார்த்தா எத்தனை மேல் மெம்பர்ஸ் இருக்காங்க? 1 2 3. ஸோ 3 மெம்பர்ஸ். ஸோ அதுதான். ஓகே டன். ஸோ ஆர்டர் அண்ட் ரேங்கிங் நெக்ஸ்ட்டு. ஓகேவா? ஸோ ஆர்டர் அண்ட் ரேங்கிங் அதே மாதிரி போடலாம். D lifts less weight than H but more than C. ஸோ ஹெச்சை விட D வந்து கம்மியாக இருக்கணும், Dயை விட C கம்மியாக இருக்கணும். Who doesn't lift lowest? ஸோ Cயை விட ஒருத்தா இருக்கணும். B lift more than G but less than A. ஸோ இதுதான். E lifts less weight than G. ஸோ அப்போது E வந்து less weight than G but more than D. ஸோ அப்போ இது அப்படியே இங்கே வந்துடுமா? ஸோ D greater than C greater than F. ஸோ 8 பேரில் 1 2 3 4 5 6 இது பண்ணிட்டாங்க. ஸோ H மட்டும் இருக்கான், அது இல்லாமல் F. ஸோ அந்த F நம்ம இங்கே சால்வ் பண்ணிடணும், இங்கே போட்டுக்கலாம். ஸோ H மட்டும் எங்கே வராதுன்னு தெரியாது. ஸோ அடுத்து என்ன கொடுத்துருக்கான் அப்படின்னா, the one who lifts the second lowest weights lift 79 kg. ஸோ செகண்ட் லோயஸ்ட் வந்து C தான். ஸோ C எவ்வளோன்னு சொல்கிறான்? 79. அடுத்து வந்து the person who lifts the highest weights lift 272 and it is not lifted by A. ஸோ A வந்து ஹெவியாக இருக்காது அப்படின்னா H தானே ஏக்கு மேலே வைக்கணும். ஸோ H வந்து 272. ஸோ இதுதான் வந்து இதுக்கான ஆன்சர். ஓகே. ஸோ இஃப் G lifts 53 kg less than height, ஸோ G வந்து 53 kg வந்து லெஸ்ஸாக இருக்கான் அப்படின்னா எவ்வளோ வரும்? 53 இதில் மைனஸ் பண்ணிக்கணுமா? ஸோ 272 219 கரெக்டா? ஓகே. சி வந்து D lifts 19 kg more than C. ஸோ சியை விட D 19னா 98. ஸோ 98 சம் கேட்டிருக்காங்க, ஆட் பண்ணால் 7 11 3. ஸோ 3111 தான் இதுக்கு ஆன்சர். ஸோ நாம் போட்டிருக்கிறது தான் இங்கே கொடுத்துருக்காங்களா? ஸோ H 272 A B G E D C F. ஓகேவா? ஸோ இப்படி தான் வந்து ஆர்டர் அண்ட் ரேங்கிங் அப்ரோச் பண்ணணும். ஸோ ஹூ அமங் த
following person lift the third lowest weight. So யார் third? 1 2 3. So D தான் வந்து third lowest. So how many person lift weights between B and F? B க்கும் F க்கும் நடுவில் எத்தனை பேர் அப்படின்னு பார்த்தா 1 2 3 4 members. Okay. If B lifts 64 kg more than C, ஓகேவா, C விட 64 மோரா இருக்கணும்னா 79 plus 64 ஸோ 79 plus 64, ஓகேவா. ஸோ எவ்வளோ வரும்? 3 7 6 13 14 143. ஸோ 143க்கு மேலே இருக்கணும், கரெக்டாக. ஸோ 143க்கு மேலே என்ன இருக்குது? 184 இருக்குது, 191 இருக்குது. ஸோ 125 வராது. ஸோ ஆப்வியஸாக ஆப்ஷன் போத் A and B. ஓகே ஓகே. ஸோ அன்டிஸ்கவரபிள் பேர் பார்ப்போமா. ஸோ இதில் வந்து சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, இதுக்கான ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் வர நம்பர்ஸை வந்து டக்குன்னு எழுதிடுவாங்க, ஓகேவா. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்கு வந்து யூக்கு என்ன வருது? எண்ணுக்கு வந்து 14, ஸோ டிக்கு வந்து 4, ஐக்கு 9. ஸோ அந்த மாதிரி இருக்க நம்பர்ஸை ஃபஸ்ட்டு எழுதிட்டு டக்குன்னு சால்வ் பண்ணுறவங்க இருக்காங்க. இல்லை ஜஸ்ட் டைரெக்டாக நம்ம வந்து நான் யூஷுவல் மெத்தடில் UV W X Y Z L M N O P Q R S T U V A B C D E F G H I J K I J K L M N O S T U V. ஸோ S T U V ஒன்று வருதா? 1. இந்த எஸ்லேருந்து U வரைக்கும் 1. ஸோ C D E F G L M N O P Q R. ஸோ O to R 2. ஸோ V வராது, E வராது. R S T U V W X Y Z E F G H I J K L M B U V W O P Q R S T U. ஸோ O to U ஒன்று வருது. ஸோ 3. C D E F G வராது, S T U V I J K L Bக்கு அப்புறம் வராது, Nக்கு அப்புறம் வராது. ஸோ 3 வருது ஆப்ஷன். ஸோ கரெக்ட். ஸோ 3 தான். ஸோ பார்த்தீங்கன்னா S to V O to R. ஸோ இந்த மாதிரி எக்ஸ்ப்ளனேஷன் பார்ட்டும் அவைலபிளாக இருக்கும், நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இப்போ வந்து 4th 2nd I, ஓகே. 4th வந்து M, 6th X, 7th P. ஸோ PXMI. ஸோ ஜென்ரலாக வேர்ட் ஃபார்மேஷன் உங்களுக்கு தெரிலனா ஜஸ்ட் அதை ஷஃபிள் பண்ணி பாருங்கள். ஸோ IMPXன்னு எதுவும் கிடையாது, PMXI MXPI. ஸோ இது டைம் டிலே. ஸோ இதை வந்து நீங்கள் எப்பயுமே கடைசியாக வேர்ட் ஃபார்மேஷன் நல்லா தெரியல அப்படின்னா கடைசியாக அட்டென்ட் பண்ணுங்கள், ஓகேவா. ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி எந்த மீனிங்ஃபுல் வேர்டும் இதை வச்சு வராது. ஸோ அதனால் Y. ஸோ Y தான். ஸோ IMPXை வச்சு வேர்ட் ஃபார்ம் பண்ண முடியாது. நெக்ஸ்ட்டு, if all the vowels in the given word Goldfinger are changed to the previous letter in the alphabetical series and all the consonants are changed to the next letter in the alphabetical series, then how many letters are repeated more than once in the newly formed word? ஓகேவா. ஸோ இந்த நியூலி ஃபார்ம்டு வேர்ட் அப்படின்னு வந்து நம்ம பார்க்குறோம், கரெக்டாக. இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா எத்தனை லெட்டர்ஸ் ரிப்பீட் ஆகிருக்குன்னு சொல்லி பார்க்கணும். ஸோ நீங்கள் ஆப்வியஸாக நீங்கள் ஜஸ்ட் வந்து ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நீங்கள் ஜஸ்ட்டு எல்லாத்தையும் பார்க்க தேவையில்ல, நான் சொல்கிற ட்ரிக்கை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இதில் ஆப்வியஸாக ஏதாவது கான்சனன்ஸ் ரிப்பீட் ஆகிருக்கான்னு பார்க்கணும். ஸோ கான்சனன்ஸ் எதுவும் ரிப்பீட் ஆகலை. ஸோ ஆப்வியஸாக கான்சனன்ஸ்லேருந்து வராது. ஸோ நெக்ஸ்ட்டு வவ்வல். ஸோ வவ்வலுக்கு எப்பயுமே என்ன அப்படின்னு பார்த்தா, ஸோ இந்த ப்ரீவியஸ் லெட்டர் நெக்ஸ்ட் லெட்டர் இமீடியட், அதாவது இமீடியட் சக்சீடிங் இமீடியட் ப்ரிசீடிங் லெட்டர் ஆஃப் வவல்ஸ் வந்து நீங்கள் தெரிஞ்சிருக்கணும். ஸோ இமீடியட் ப்ரிசீடிங் லெட்டர்ஸ் அப்படின்னு பார்த்தா ZDHNT, ஓகேவா. இசட்டுக்கு அடுத்து வந்து இமீடியட் சக்சீடிங்கில் என்ன வரும்? A வரும், டிக்கு E வரும், ஹெச்சுக்கு I வரும், Nக்கு O வரும், Tக்கு U வரும். ஸோ இப்படி வந்துருச்சா? ஸோ அவன் என்ன கேட்குறான், இதே மாதிரி சக்சீடிங்க்கும் இருக்குது, ஓகே. இமீடியட் சக்சீடிங்னா ஏக்கு BFJPV. ஸோ இதை மட்டும் நீங்கள் வந்து ஞாபகம் வச்சுக்கணும். இமீடியட் சக்சீடிங்னா BFJPV, இமீடியட் ப்ரிசீடிங் அப்படின்னா ZDHNT, ஓகேவா. ஸோ இங்கே என்ன கேட்குறான் அப்படின்னு பார்த்தா, வவ்வல்ஸுக்கு வந்து இமீடியட் ப்ரீவியஸ் லெட்டர், ஓகேவா. ஸோ இமீடியட் ப்ரீவியஸ் லெட்டர் அப்படின்னு பார்த்தா இதுதானே வரும், ZDHNT. ஸோ இங்கே என்னென்ன இருக்குன்னு பார்த்தா O இருக்குது, ஸோ N வரும் ஆப்வியஸாக, ஓகேவா. ஸோ N ஒன்று வரும். அடுத்து வந்து வேறு என்ன I இருக்குது. ஸோ ஐக்கு என்ன வரும்னா H1 வரும், கரெக்டாக, கரெக்டு. ஸோ அடுத்து ஈக்கு வந்து D வரும், ஓகேவா. ஸோ இது 3 தான் வவ்வல்ஸ். ஸோ இப்போது
இதுக்கு முன்னாடி இருக்க கான்சனன்ஸ் நம்ம இங்கே அவைலபிளாக இருந்தால் ஸோ அந்த ஆப்ஷன் மட்டும் நம்ம சூஸ் பண்ணால் போதுமா? ஸோ ஹெச்சுக்கு முன்னாடி என்ன இருக்குது? ஜி. ஸோ ஜி வந்து ஹெச்சாக மாறும் கண்டிப்பாக. ஸோ அப்போ அது வந்து வரும். ஸோ அடுத்து பார்த்தா வேறு என்ன இருக்குது? ஸோ ஹெச், ஜிக்கு முன்னாடி ஹெச் வந்து எனக்கு ஜி வரணும், கரெக்டாக? ஸோ டிக்கு முன்னாடி லெட்டர் சி, எம். ஸோ ஜிசிடி 3 லெட்டர் இருக்கான்னு நம்ம சொல்லி பார்த்துட்டா போதும். ஸோ ஜி இருக்குது, சி இருக்குது, டி இல்லை. ஸோ அப்போது 2 லெட்டர்ஸ் மட்டும் ரிப்பீட் ஆகுதா? அப்போது ஆப்ஷன் என்னன்னா 2. ஸோ நீங்கள் சொல்லலாம், என்னடா இவ்வளோ டைம் டேக்கன் ஆகுதே, ஸோ நான் இப்படியே வந்து இது பண்ணிட்டு போயிடுவேனே சால்வ் பண்ணிட்டு அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். பட் இது வந்து இனிஷியலாக அவங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். பட் நீங்கள் இந்த மாதிரி டக்கு ஞாபகம் வச்சுக்கிட்டு என்ன லெட்டர் வேணும் அப்படிங்கிறத மட்டும் இது பண்ணிங்கன்னா ஒவ்வொரு லெட்டருக்கும் உட்காந்து இமீடியட் ப்ரிசீடிங் சக்சீடிங் பார்க்க தேவையில்ல, ஈஸியாக வந்து இதை மாதிரி முடிச்சுட்டு போயிடலாம். ஓகேவா? ஓகே ஓகே. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 4 ஆஃப் த ஃபாலோயிங் 5 ஏபிசி டிஇஎஃப் ஜிஹெச்ஐஜே ஒவ்வொரு லெட்டர் இருக்குது. பிக்யூஆர்எஸ்டியூவி ஒரு லெட்டர். எம்என்ஓபிக்யூஆர்எஸ் ஓகே ஒரு லெட்டர். எல்எம்என்ஓபிக்யூஆர். ஸோ பிக்கு ஆருக்கும் நடுவில் தான் கியூ வரணும். ஸோ இங்கே ஆன்சர் வந்து ஆறு வரணும், கரெக்டானு பார்ப்போம். இசட்டு ஏபிசிடிஇஎஃப். ஸோ இதில் ஆறு வந்திருக்கணும். ஸோ அதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க, கரெக்டாக. இந்த செகண்ட் லெட்டர் இஸ் த செகண்ட் டு த ரைட் ஆஃப் த ஃபர்ஸ்ட் லெட்டர், த தேர்ட் லெட்டர் இஸ் செகண்ட் டு த ரைட் ஆஃப் த செகண்ட் லெட்டர், அண்ட் ஃபோர்த் லெட்டர். ஸோ எக்ஸப்ட் ஆப்ஷன் டி. ஸோ இப்படி தான் வந்து இன்டர்ஃபேஸ் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து டெஸ்ட்டு போட்டு பாருங்கள். ஸோ வந்து எக்ஸாம் வேலியில் அவைலபிளாக இருக்குது. ஓகேவா? ஓகே. இதுக்கப்புறம் வந்து நம்ம அப்கமிங் சீரியஸில் வந்து இன்னும் நிறைய இந்த மாதிரி வந்து நான் கொண்டு வரேன். ஓகே. ஸோ வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு. ஸோ பை. அதே மாதிரி ஒன்று சர்ப்ரைஸாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.